ஒரு பாஷா இது தாண்டி இப்போ இந்த சிக்கல்களை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இப்போ இந்த போராட்டங்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் நீண்ட காலமாக நீங்களும் உங்கள் தலைவரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நோக்கின நகர்வுகள் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறீங்களா? திடீர்னு முதல் முறையாக அண்ணாமலை வாழ்த்து தெரிவிக்கிறார் அதிமுகவோட போராட்ட முறைக்கு. அதாவதுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் விரோத ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இன்னும் இருப்பது 1.5 ஆண்டுகள் தான். அந்த 1.5 ஆண்டுகளுக்குள் கடந்த 7 ஆண்டுகளாக திமுக கூட்டணி ஒன்றாக இருந்து எல்லா இடங்களிலேயும் ஒருமுகமாக போராட்டமாக இருந்தாலும் அல்லது மாநாடுகளாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை எதிர்க்கட்சிகளுக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கூட்டு உருவாக வேண்டும் என்பதுதான் தலைவர் வாசனுடைய நோக்கமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முயற்சித்தார். இப்பொழுதும் சட்டமன்ற தேர்தலுக்கான முயற்சிகளிலேயும் தலைவர் வாசனும் தமிழ் மாநில காங்கிரசும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் என்று விஜய் கூட விரும்புறீங்க. அது விஜயும் வரணும் சார், விஜயும் வரணும், அவரையும் வந்து சேர்த்துதான். ஏன்னு சொன்னா இப்ப கவர்னர் போய் பார்த்தாரு, பார்த்த உடனே விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து கோபம் வருது. அவங்க அறிக்கை விடுறாங்க, இவர் போய் கவர்னர் விரிக்கிற வலையில விழுந்துடக்கூடாதுன்னு. நான் கேட்கிறேன், அவர் விஜய் கூப்பிட்டாரு, போய் கலந்துக்க வேண்டியதுதான். அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழா விஜய் வரதுல நாங்க கலந்துக்க மாட்டோம், திமுக நிர்பந்தத்துக்காக நீங்க போகாம இருந்தீங்க. இன்னைக்கு அவர் ஆளுநரை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மனுவா புதிதா ஒரு கட்சி தொடங்குவாரு. அவர் வந்து நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க வாங்க கூட்டணியில இடம் கொடுக்குறேன், கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு சொன்னா 30 வருஷமா கட்சி நடத்துற, 40 வருஷமா 50 வருஷமா அரசியல் இயக்கத்துல அல்லது கொள்கை ரீதியா களத்துல இருக்கிற திருமாவளவன் போய் நின்றுமா? அவர் முடிவெடுப்பார் இல்லையா? இததான் அவங்க சொல்றாங்க. இதுல திமுக காலத்துல ரெண்டாவது அவங்க கட்சியினுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க பார்க்க மாட்டாங்களா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து ஏன் முதல்ல ஒத்துக்கிட்டீங்க கலந்துக்கிறேன்னு? அப்ப அன்னைக்கு சூழல் வேற சார், அன்னைக்கு சூழல் வேற சார். இல்ல எந்த அழுத்தத்தின் காரணமாக அத பலமுறை திரு திருமாவளவன் விளக்கிட்டாரு. அவர் பலமுறை விளக்கினாலும் ராகுல் காந்தியும் திரு மு.க. ஸ்டாலினையும் அழைத்திருக்கிறோம்னு சொல்லிதான் அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் சொல்றாரு அதை ஏற்பாடு பண்ணவர் ஆதவ அர்ஜுன் தான். அவர் கூட இருந்த அவருடைய பொதுச் செயலாளர் கட்சி விட்டு நீக்கியாச்சு. எப்ப நீக்கினீங்க? திமுகவினுடைய நிர்பந்தத்தினால் தான் நீங்க நீக்கினீங்க. அது வேற, அது விசிக இருக்கும்போது நம்ம பேசுவோம். என்னன்னா இப்ப அது வரைக்கும் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு கட்சிகள் ஓரணியில் சேர்றதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு விசிகா வந்து இப்படி ஒரு அறிக்கை, நீங்க கவர்னர் இருக்கிற வலையில விழுந்துடாதீங்க, நீங்க கவர்னர் பதவி வேணான்னு சொன்னீங்க. திராவிட இயக்கத்துல யார் தான் இப்ப அதிமுக தயாரா இருக்கா? நீங்க வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அது அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியலுக்கு நெருக்கடி இல்லையா? அவர் வந்து நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் சார் இருக்கலாம். தேர்தல் வரதுக்கு முன்னாடி தானே முடிவெடுக்க முடியும். அந்த பாஜகவுடைய அணியை விட்டு வெளியே வந்து விரும்புறது யாரு சார்? பாஜக விரும்பலாம், அதிமுக விரும்புதாங்கிறது தான் இங்க பிரச்சனை. 2024 பாஜக விருப்பம் தெரிவிச்சிச்சு, அதிமுக இருக்கல. இல்ல சார், அதிமுக விருப்பப்படாமல் வெளியேறியதனால் அடைந்த பலன் என்ன? ஏதோ இவரை நம்பி முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? எந்த முஸ்லிம் ஓட்டு போட்டாங்க? அதாவது இன்னைக்கு சீமான் சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தல் அது வேறு கணக்கு. இப்ப சட்டமன்ற தேர்தல் யார் முதலமைச்சர் வேட்பாளர், பிரதான எதிர்க்கட்சி யாரு, யாருக்கு போட்டின்னு எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பலமுறை அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் என்ன மாற்றம் வந்துச்சு? எதுக்காக அவங்க பாஜகவோடு இப்ப கூட்டணிக்கு வரணும்னு? நீங்க எதிர்க்கட்சிகள் பிரிந்திருந்தா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு. அந்த திமுக என்பது ஒரு தீய சக்தி, அது ஒழிக்கப்படணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் இவங்கெல்லாம் போராடினவங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் 2004க்கு அப்புறம் அவங்களும் நிலைப்பாட்டை எடுத்தவங்க தான் சார். பிஜேபியோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னாங்க. சூழ்நிலை என்ன சார்? எல்லா கட்சிகளும் தனியா நின்னாங்க. காங்கிரஸ் தனி, திமுக தனி. பார்லிமெண்ட் தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் தான் ஒரு கூட்டணி. அதனால வந்து அந்த சூழ்நிலை வேற. அதே ஜெயலலிதா 96ல எந்த மூப்பனாரால் தோற்கடிக்கப்பட்ட திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா எல்லாரும் சேர்ந்தா மட்டும் முடியும் நீங்களே சொல்றீங்க. அவங்க எப்படி வந்து கொள்கை முரண்பாடு இருந்தாலும் ஓரணியில சேர்ந்து இருக்காங்கல்ல திமுக கூட்டணி. அது மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அம்சத்தை எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? கண்டிப்பா சாத்தியப்படும். தேர்தல் வரும்போது சாத்தியப்படும். இல்ல திரு அக்னேஸ்வரன், இது வந்து ஒரு முயற்சியை எடுக்கிறோன்னு வெளிப்படையாக அவர் சொல்றாரு. அதை நோக்கி போகுது, இதுக்கான தேவை இருக்குது, களத்தில் அவசியம் இருக்கு. திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு பாஜக அதிமுக
திரு விஜய் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கு, அதை நோக்கின ஒரு நகர்வுகள் இருக்கு அப்படிங்கிறார். எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் பதவி தான் சார் இருக்கு. ஆனால் தேர்தலே இது வரைக்கும் சந்திக்காதவங்கெல்லாம் முதலமைச்சர் கனவு காணுகிற போது அது எங்கே போய் நிறுத்தும்னு தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, கூட்டணி என்கிற பெயரில் கூட்டணியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் தான் ஜெயிக்க விட்டோம், 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது கூட எங்களால் தான் உங்கள் ஆட்சி போச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த சொற்கள்லாம் நிறையா வரும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியை அகற்றக்கூடிய எல்லாவித நடவடிக்கைகளிலும் அஸ்திரங்களையும் எடுத்திருக்கிறார்கள் அப்படிதான் நான் நம்புறேன். சரி, அதோடு விட்டுருவோம். அதுல ஒரு அஸ்திரன் அவர் சொல்றாரு கூட்டணிங்கிறது. நான் கேட்கிறேன் சார், நீங்க பேசுறீங்க சார். சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அப்புறம் என்ன மொத்தமா சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த ஒரு அஸ்திரம்ன்றீங்களே, உங்களுக்கு தான் செல்வாக்கு பெருகிக்கிட்டே இருக்குது, கூட்டணி கூடுது. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் புள்ளி விவரத்தை அள்ளி விடுறது மாதிரி 18 விழுக்காடு நீங்க எடுத்துட்டீங்கல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா 25 விழுக்காடு எடுக்க போறீங்க, அப்புறம் 35 எடுக்க போறீங்க. அப்ப நீங்க தனிச்சே நீங்க ஆட்சி அமைக்கலாமே. ஆகையினால நீங்கள் ஏன் அதிமுகவை நாடுகிறீர்கள் என்றால், அடிப்படை கட்டமைப்பு கன்னியாகுமரி முதல் இங்க கும்மிடிப்பூண்டி வரை கட்டமைப்பை சரியாக வைத்திருக்கக்கூடியது. அண்மையில பல்கலைக்கழகத்தில் வெற்றி பெற முடியலங்கிறார் அவர். பாஜக வெற்றி வெல்ல போனது என்ன வெற்றி வந்துச்சுன்னு கேக்குறாரு. டெபாசிட் போச்சு. நான் கேக்குறேன் சார், நீங்க திமுக தோக்கடிக்கணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. 10 ஆண்டு காலம் மிகச் சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டு காலம் மிகச் சிறப்பான ஆட்சி. 272 எடுக்க முடியல. ஒரு மாநில கட்சி பத்தி கேக்குறது 240 நிக்கிற கட்சி. இந்த மாதிரி 31 வருஷம் ஆண்ட கட்சி கேட்கலாமா? ஒண்ணு சார், அண்ணா திமுக புரட்சி தலைவர் புரட்சி. அதனால தான் நீங்க கூட்டணிக்கு நீங்க வாங்க. எழுந்துட்டு வரீங்க, தோல்வியை சந்திச்சிட்டு வரீங்க, தொடர் தோல்வி உங்களுக்கு. அண்ணா திமுக 11 ஆண்டு காலத்துல டாக்டர் மன்மோகன் சிங் 14 டாக்டர் பட்டம் பெற்றவர் இந்திய பொருளாதாரத்தை 10.4க்கு 2007 கொண்டு போய் நிறுத்தினாரு. ஆனா நீங்க அதுல சரிபாதியா கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நீங்கள் இந்திய நாட்டை பத்தி நீங்க பேசுறீங்க, நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி நடத்துறோம். சரிங்க சார், இங்க சரி அது இருக்கு. என்ன நான் கேக்குறேன், அவர் சார் இல்ல சார், உங்களுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருச்சு, நீங்க ஒரு போராட்ட சுதந்திரமா நில்லுங்க சார். உங்களுக்கு ரெட்டல கிடைச்சிருச்சு. 122 எம்எல்ஏ இருந்துச்சு, கிடைச்சிச்சு. எங்க 172 122 122 ரைட்டா? அதனால இது யாரும் இன்னொரு கட்சி, சமாஜ்வாடி கட்சியோ அல்லது திமுக கட்சியோ யாரும் பேரம் பேசி வாங்கல. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்குது. எடியூரப்பா அவர்கள் பல கோடி கொடுத்து அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் என்று ஆதாரம் இருக்கு. ஆனா நீங்க மகாராஷ்டிராவில இருந்து அஸ்ஸாம்ல போய் கடத்திட்டு போய் நிப்பாட்டுறீங்க. இப்ப நான் கேட்பது தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க சார். இருங்க, நீங்க தமிழ்நாட்டை பேசுங்க. அதத்தான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலைன்னு தான் கேக்குறோம். இங்க திமுக அதிமுக அவர் ஒரு அக்கறையோட நான் பேசுறேங்கிறார். 2 கட்சியின் மீது அக்கறை இருக்கு அல்லது திமுக இங்க நல்ல கேள்வி. அக்கறை இருக்குல்ல, நீட்டு விளக்கை ஏத்துக்கோங்க, மிக்ஸாம் புயலுக்கு பணத்தை கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவைகளை ஜீவாதார பிரச்சனை தீர்த்து வைங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டா பாஜக கூட்டணி தேவையில்லை, நீங்களே ஆட்சிக்கு வந்துருவீங்க சார். அதெல்லாம் ஏத்துக்க வெறும் வாயில மட்டும் சொல்லாடல. நீங்க தனியா சேருங்க. யாரு? நீங்க தனியா ஒரு கூட்டணி சேருங்க. உங்களால நீங்க உடன்படிக்கை வச்சிருக்கீங்க. திமுக ஸ்டாலினை திருப்பி வர வைக்கணும். நீங்க இந்தியாவுல எலோன் மஸ்க் உடைய உடன்படிக்கை வச்சு எல்லாம் எம்என்சி கம்பெனியா மாத்திட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாமா? இன்னைக்கு சார், இன்னைக்கு இல்ல சார், இப்ப நான் பேசுறேன் சார். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல திரு அக்னேஷ், நான் வரேன். கேசிபி சார் எனக்கு பதில் சொல்லுங்க. பேசுவோம். நான் வரேன். திரு அண்ணாமலை வெளிப்படையாக வாழ்த்துகிறார் சார். அதை பத்தின கேள்வி இன்னைக்கு முன்வைக்கப்படுது. பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகல அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு? அது அவர் வந்து அப்பதான் அந்த ஒரு கேள்வி வருது. அப்ப ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். எப்படியாவது வந்து பாஜகவை அண்ணா திமுக கூட்டணியில கொண்டு போய் கோர்த்து ஓட்டணும்னு நினைக்கிறாங்க சார். ஆனா ஒருபோதும் நடக்காது சார். அப்படி ஏது அது உங்களுக்கு சார், நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அண்ணா திமுக திருப்பி ஆட்சிக்கு வர வைக்கணும்னா நீங்க தனியா நின்னு தான் ஆகணும். நான் இப்ப சொல்றேன், பாஜக
சார். உங்களுக்கு ஸ்டாலினோட ரகசிய உடன்படிக்கை சார். சரி வர இருங்க, நான் மற்ற 2 பேர் கருத்து கேட்கிறேன். சார் இல்ல சார், நீ இதை ரகசிய நான் சும்மா விட்டுற உடன்படிக்கை. மாட்டேன் சார். ஏன்னா நான் என்ன கேட்க தெரியுமா? எம்ஜிஆருடைய ஒரு பல கோடி பார்த்துட்டு இருக்காங்களே, ஆமா. ரகசிய உடன்படிக்கை என்னன்னு சொல்ல சொல்லுங்க. உங்களை மன்னிக்காது சார். என்னன்னு சொல்ல சொல்லுங்க சார். ஆனாலும் இல்ல, என்னன்னு சொல்ல சொல்லுங்க. ரகசிய உடன்படிக்கைன்றல்ல. என்ன ஆதாரம், என்னன்னு சொல்ல சொல்லுங்க. கூட்டு வச்சாங்க. சார் சொல்ல சொல்லுங்க சார். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். முனவர் பாஷா சார், இப்போ என்ன அடிப்படையில் என்ன இருக்குன்னா, அதிமுக வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அறிவிச்சு போயிட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு அவங்க தயாராகிறாங்க அல்லது கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற ஒரு மெசேஜை கன்வே பண்றது அல்லது அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறதுங்கிறதே அவங்களுக்கான ஒரு செட்பேக்கா அது மாறாது. ஏன்னா அவங்க வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். அது அவங்க பார்த்துப்பாங்க சார். ஃபெயிலியரா சக்சஸ்ன்றது திமுக ஆட்சி விட்டு இறக்கணும். அதிமுகவுடைய வெற்றிக்கு என்ன செய்யணும்னு அவங்க வியூகம் வைப்பாங்க சார். நீங்க அக்கறை காமிக்கலாம், வியூகத்தை அவங்க வைப்பாங்க. அந்த வியூகம் ஃபெயிலியர் ஆகுது. பரவாயில்ல, ஆடு நனையட்டும். நனைஞ்சாலும் உயிர் போகாம இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை விட்டுவோம். இப்ப இதை மட்டும் சொல்லுங்க. தனியா நம்ம கேசிபி என்ன சொல்லும்போது சொன்னார் இல்லையா,